அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு இரவு பகல் பிறந்தால் நான் மற்றொருவரின் சொந்தமாகிறேன். என்னவோ நானும் ஆசைப்பட்டு போகினன் போகிட்டீரேன். ஒரு நொடியில் பொழுது வெள்ளையாகி விடாதா என்று. ஆமாம், இந்த இரவு பிறந்தால் ஆடம்பரமில்லாமல் என் கல்யாணம் நடக்கப் போகிறது. பல கல்யாண ஆலோசனைகள் வந்திருந்தாலும் ஷமிக்கின் ஆலோசனை ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. அதன் மூலமே அவரது கைகளில் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று எனக்கு உறுதியாகத் தெரிந்தது. அப்படி சொல்லும் அளவு அழகோ பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் இருப்பவர்களோ இல்லை என் குடும்பம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாங்கள் 3 பிள்ளைகள். மூத்தவள் நானாக இருந்தாலும் எனக்கு அடுத்தவளின் கல்யாணம் 1 வருடம் முன்பு நடந்து முடிந்து விட்டது. பயப்பட வேண்டாம், என்னுடையது 2வது கல்யாணமல்லாமல்ல, முதல் கல்யாணமேதான். அணியத்தி கொஞ்சம் அழகாக இருந்ததால் கடந்த வருடம் என்னை பார்க்க வந்தவர்கள் அவளை தான் விரும்புவதாகச் சொன்னார்கள். அவர்களை குறை சொல்லி ஒரு பயனும் இல்லை. வந்தவனும் ஒரு அழகனாகவே இருந்தான். பிறகு அவர்கள் பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருந்ததால் அப்பா அதை உறுதி செய்து விட்டார். இதற்கு என்னையோ வீட்டுக்காரர்களையோ குறை சொன்னால் ஒரு பயனும் இல்லை. அவளுக்கு 20 வயதும் எனக்கு 23 வயதும் இருந்தது. அப்போது ஒரு பொருள் குறைந்து கிடைத்தால் அவ்வளவு பாரம் குறைந்தது இல்லையா என்று அப்பாவும் நினைத்திருக்க வேண்டும். அதுவும் முடிந்த பிறகு எனக்கு மார்க்கெட் இன்னும் குறைந்து போனது. முதலில் நான் கருப்பு நிறமுடையவள். பிறகு இப்போது மூத்தவள் இன்னும் இருக்க அணியத்தியின் கல்யாணம் முடிந்துவிட்டது. அதனால் வருபவர்களுக்கு என்னை விரும்பவில்லை. அவர்களுக்கு வரதட்சணையாக எவ்வளவு கொடுப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. பலர் வந்து பார்த்து போனார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சிலருக்கு என் நிறம் பிடிக்கவில்லை, சிலருக்கு மூக்கு தட்டையாக இருப்பதாக தோன்றியது, சிலருக்கு கால் சிறியதாக இருப்பதாக காரணங்கள். அதனுடன் அம்மாவின் அப்பாவின் டென்ஷனும் வேறு. எல்லாவற்றாலும் மனம் அலுத்துப் போயிருந்த போது அம்மாவின் தங்கை மூலமாக ஷமிக்கின் ஒரு ஆலோசனை வந்தது. எல்லாவற்றிலும் மனம் அழுத்திருந்தாலும் அப்பாவுக்காகவே அன்றும் நான் மாற்றி ஒருங்கி டீ கொண்டு போய் கொடுத்தேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததால் நான் அவர்களை கவனிக்காமல் உள்ளேயே போய்விட்டேன். பெரும்பாலும் அங்கிருந்து பேசி முடித்து கிளம்பி விடுவார்கள். அபூர்வமாக யாராவது பேசுவதற்காக என்று உள்ளே வருவார்கள். இது எங்கே போகும் என்று யோசித்திருக்கும் போது அப்பாவின் மாஸ்டர் பீஸ் வசனம் வந்தது. அப்பா வந்தவர்களிடம் பிள்ளைகளுக்கு ஏதாவது கேட்கவோ சொல்லவோ இருந்தால் உள்ளே போய் பேசுங்கள் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் நானும் ஒரு உற்சாகமானேன். பெண்ணு காணலில் உள்ள வழக்கமான கிளீஷே. அப்போது என் ரோல் அதுவாகத்தான் இருந்தது. ஜன்னல் கம்பியை பிடித்து வெளியே வைத்திருக்கும் தேங்காயை பார்த்து நின்று கொண்டிருந்தேன். பையனின் மாஸ்டர் பீஸ் முறைப்பு ஒலி கேட்டு தான் திரும்பி பார்த்தேன். சுவரில் ஃப்ரேம் செய்யப்பட்டிருந்த மதரசாவில் 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு சான்றிதழ்களை பார்த்து நின்ற அவர்களின் கண்கள் என்னை நோக்கியதும் ஒரே நேரத்தில் இருந்தது. இவையெல்லாம் உங்கள் சான்றிதழ்களா என்று தீவிரமாக கேட்டபோது தெரியாமல் தலையே ஆடியது. என் பெயர் ஷமீர். இருவரும் ஒருவரை ஒருவர் பேசாமல் இருந்ததால் அறையில் சிறிது நேரம் மௌனம் தேங்கி நின்றது. ஷமிக்கு என் முகத்தை பார்த்து சிறிது நேரம் நின்று திடீரென ஒரு கேள்வி கேட்டார். உன்னை என் மனைவியாக பெறுவதற்கு நான் உனக்கு மகராக என்ன கொடுக்க வேண்டும்? கேள்வி தெளிவாக புரியாமல் அவர்களின் முகத்தையே பார்த்து நின்றேன். ஷமிக்கு மீண்டும் தொடர்ந்தார். என் வாழ்க்கையில் நல்ல பாதியாக வருவதற்கு நான் உனக்கு மகராக என்ன கொடுக்க வேண்டும் என்று. கேட்டவுடன் எனக்கு ஒரு அதிர்ச்சி. கேட்பதும் நடப்பதும் உண்மையா என்று தெரிந்து கொள்ள முதலில் கையில் அவர்கள் பார்க்காமல் ஒரு கிள்ளு கிள்ளி பார்த்தேன். கனவல்ல, உண்மை. வேத புத்தகங்களிலும் வரலாறுகளிலும் மட்டுமே கேள்விப்பட்ட படித்திருந்த இஸ்லாமிய திருமண நியமத்தை இன்று முதல் முறையாக ஒரு ஆண் என்னிடம் கேட்டிருக்கிறார். பலர் பெண்ணு காண வந்திருக்கிறார்கள். குடும்பத்திலும் நண்பர்களிலும் இனி கல்யாணமாக வேண்டியவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பெண்ணு காண வந்த பையன் மகராக எவ்வளவு, என்ன வேண்டும் என்று கேட்டதாக இதுவரை ஒருவர் கூட சொன்னதாக கேட்டதில்லை. சுயநினைவு திரும்பி சிறிது நேரம் அவர்களையே பார்த்து நின்று போனேன். வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு உத்தம புருஷனை பார்த்தேன். வெள்ளைக்கு அருகில் கருப்பு கலந்த இளம் நிறம், குட்டையாக வெட்டி ஒதுக்கிய முடி,
முகத்தின் அழகு முழுவதும் அவரின் அவ்வளவு அடர்த்தியில்லாத வட்டத்தாடியில் இருந்தது. என்னவோ அவரின் முகத்தில் ஒரு தனித்த பிரகாசம் இருந்தது. எங்கோ பறந்து கொண்டிருந்த என் மனதை அவரின் பேச்சு தன் பக்கம் ஈர்த்தது. தன் கவனத்தை பிடித்து அவர் பேச ஆரம்பித்தார். நான் ஒரு புலம்பெயர்ந்தவன். 6 மாத விடுமுறைக்காக ஊருக்கு வந்தவன். வந்து இப்போது 1 மாதம் ஆகிவிட்டது. 5-6 பெண்களை பார்க்கப் போயிருந்தேன். அவர்களில் எவரிடமும் நான் எதிர்பார்த்த மனதில் உள்ள குணங்களை பொருந்திய ஒருவரை காண முடியவில்லை. வளைகுடாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன். வீட்டில் அப்பா, அம்மா, ஒரு தம்பி, ஒரு தங்கை உள்ளனர். தங்கையின் கல்யாணம் முடிந்துவிட்டது. தம்பி படிக்கிறான். அம்மாவுக்கு வயதாகி வருகிறது. அதனால் அம்மாவுக்கு ஒரு மருமகளும் எனக்கு ஒரு துணையுமாக உங்களை என் வாழ்க்கையில் அழைக்க விரும்புகிறேன். இப்போது சொந்தமாக ஒரு வீடு வாங்கி தனியாக வாழும் திறனோ சூழ்நிலையோ இல்லாததால் கல்யாணமானாலும் கூட்டு குடும்பமாக வாழ விருப்பம் உள்ளது. ஹலாலான நல்ல முறையில் நான் உழைத்து சம்பாதித்த 2.5 பவுன் தங்கத்தை மகராக ஏற்க உங்களுக்கு சம்மதமென்றால் உங்களை மனைவியாக ஏற்க விரும்புகிறேன். ஒன்றும் பேசாமல் அவரின் முகத்தை பார்த்து நின்ற என்னை பார்த்து முதலில் அவர் ஒரு புன்னகை செய்தார். பிறகு சொன்னார், பதில் இப்போது சொல்ல முடியாவிட்டால் மாலையில் அழைத்துச் சொன்னால் போதும் என்று சொல்லி சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த காலண்டரில் மொபைல் நம்பரை எழுதி வைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். சிறிது நேரத்தில் இங்கே என்ன நடந்தது என்று அங்கிருந்த படுக்கையில் உட்கார்ந்து யோசித்தேன். ஆமாம், என் மனதில் இருந்த ஒரு மாப்பிள்ளை தன்னை தேடி வரப்போகிறார். இதுவரை மாற்றி ஒருங்கியதற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. முதல் முறையாக ஒருவருக்கு தன்னை பிடித்திருக்கிறது. வருடங்களுக்குப் பிறகு உடுத்தி ஒருங்கி நின்ற நிலையில் தன் உதடுகளில் முதல் முறையாக ஒரு புன்னகை பூத்திருக்கிறது. திடீரென முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறைந்து போனது. இல்லை, சிரிக்க இன்னும் முடியவில்லை. இன்னொரு தடையும் இருக்கிறது. தன்னை இந்த வீட்டின் மூலையில் அழுகி ஜீரணித்த ஒரு பொருளாக வெளியே தள்ள எவ்வளவு வேண்டும் என்ற விலை பேசல் இன்னும் முடியவில்லை என்று அவள் நினைத்தாள். பலர் தன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். முதல் முறையாக மனதை தொட்டு ஒருவரை விரும்புவது இன்றுதான். அந்த விருப்பத்திற்கு இதோ முன்வாசலில் திரை விழுகிறது. கலங்கிய கண்களுடன் நான் அறையிலிருந்து ஹாலுக்கு வந்தேன். முன்வாசலில் நடந்த பேச்சுக்கள் கடைசி பகுதியையும் முடித்து கருத்தை பின்னர் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் எழுந்தார்கள். அப்போதுதான் அப்பா அவர்களிடம் கேட்பதை கேட்டேன். அது வரதட்சணை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. நானும் ஒரு அதிர்ச்சியடைந்தேன். பெண்ணு காண வந்து கச்சவடம் உறுதி செய்யாமல் போகிறார்களா? இனி கேட்க மறந்திருக்கலாம் என்று நினைத்திருக்கும் போது கூட்டத்தில் இருந்த முதியவர் ஒருவர் சொன்னார், அந்த வீட்டில் பையனின் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டு. அவனுக்கு இதில் எந்த ஆர்வமும் இல்லை. அதனால் அந்த பேச்சு வேண்டாம் என்று முதலிலேயே எங்களிடம் கண்டிப்பாக சொல்லியிருந்தான். பையனுக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது. நீங்கள் உங்கள் மகளிடம் இவனை பிடித்திருக்கிறதா என்று கேட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் சலாம் சொல்லி வீட்டை விட்டு வெளியேறியதும் நான் வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள கிணற்றங்கரையில் இருக்கும் குழாய் பக்கம் ஓடியதும் ஒரே நேரத்தில் இருந்தது. மகிழ்ச்சியின் கண்ணீருடன் தொழுகை பாயில் உட்கார்ந்து என் இறைவனின் முன்பு என் நெற்றியை தரையில் முட்டி நன்றி சொல்லும்போது என் மனதில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு ஆனந்தமாக இருந்தது. பொன்னும் பணமும் அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் முன்பு மோசமாக்காமல் இருக்க என் அப்பா ஓடி நடந்து என் உடலில் அணிய சிறிது தங்கம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். நாளை கல்யாணம். என் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய மனதில் இன்னொரு ஆசையும் இருக்கிறது. மகராக என்ன வேண்டும் என்று இங்கே கேட்ட நிலையில் அதை கேட்டு வாங்க எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பெண்ணு கண்டு போன இன்று வரை அவரின் அம்மாவும் தங்கையும் தவிர என் விவரங்களையோ நலன்களையோ அறிய அவர் இதுவரை ஒருமுறை கூட என்னை அழைத்ததில்லை. இனி நானே அழைக்க வேண்டியதுதான். அவருக்கு என்னை புரிந்து கொள்ள முடியும். நிற்க முடியாமல் அறையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நிற்கும்போது எனக்கு அது நினைவுக்கு வந்தது. வீட்டுக்காரர்கள் தெரியாமல் சுவரில் இருந்த காலண்டரில் இருந்து ஷமிக்கின் நம்பரை அம்மாவின் போனில் டயல் செய்து அறைக்குள் சென்று கதவை மூடினேன்.
முதல் முறையாக அவருக்கு அழைக்கிறேன். எப்படி தொடங்க வேண்டுமென்று ஒரு புரிதலும் இல்லை. மறுமுனையில் போன் எடுத்து ஹலோ என்று கேட்டவுடன் என் மூச்சே நின்றுவிட்டது. போனை கட் செய்து படுக்கையில் வீசினேன். உடனே போன் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. ஷமிக்கு திருப்பி அடித்திருக்கிறார். முதலில் ஒரு தயக்கம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து போனை எடுத்தேன். ஆமாம், எனக்கு 2.5 பவுன் தங்கம் மட்டும் மகராக கொடுத்தால் போதாது. மறுமுனையில், பிறகு மகராக வேறு என்ன வேண்டும்? அது அது மகராக எனக்கு ஒரு குர்ஆனும் மகராக தர வேண்டும். நாளை முதல் 5 வேளையும் அதில் ஒவ்வொரு பக்கமாக படித்து இறைவனின் முன்பு கைகளை உயர்த்தி என் மாப்பிள்ளைக்காக இனி பிரார்த்திக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு புகழ். இந்த நள்ளிரவில்தான் மோளே அழைத்துச் சொல்கிறாயா? ஆமாம். அது இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து தந்தால் போதாதா, அல்லது இங்கே கொண்டு வந்து தர வேண்டுமா? அந்த நேரத்தில் பாதி கிண்டலாகவும் பாதி தீவிரமாகவும் இருந்த அவரின் கேள்வி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போது சிரித்துக்கொண்டே நானும் அவரிடம் பதில் சொன்னேன். முடியாது, என் கழுத்தில் மகர் அணிவதற்கு முன்பு நீங்கள் அதை என் கையில் கொடுத்திருக்க வேண்டும். என் தாம்பத்திய வாழ்க்கையில் கழுத்தில் அணியும் தங்கத்தை விட அதற்கு நான் அதிக மதிப்பு கொடுக்கிறேன். தூய்மையுடன் அதை வலது கையில் பிடித்து உங்கள் வீட்டுக்கு வலது காலை வைத்து நுழைய வேண்டும். சம்மதம். அல்ஹம்துலில்லாஹ், படைத்தவன் என் பிரார்த்தனையை கேட்டிருக்கிறான். எனக்கு ஏற்றவளை எனக்கு இணையாக தந்ததற்கு இறைவா, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவரின் அந்த பிரார்த்தனை என் மனதிலும் உடலிலும் ஒரு குளிர்ச்சியை அளித்துவிட்டது. ஆமாம், பிறகு இங்கே நண்பர்கள் எல்லாம் மணியறையை அலங்கரிக்கும் வேளையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கிண்டலாக முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் வைக்கிறேன் என்று சொல்லி அவர் போனை வைக்கும்போது வெட்கத்தால் என் தலை குனிந்து போனது. திரும்ப ஒரு முணுமுணுப்பை பரிசாக கொடுத்து நான் போனை வைத்தேன். அலமாரியில் இருந்த கண்ணாடியில் பார்த்து என்னில் வந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் ரசிக்கும்போது அனியத்தி தன் மகனுடன் படுக்க வந்தாள். மணமகள் அழகை ரசித்து நிற்கிறாளா? படுக்கப் போகவில்லையா? எப்படியும் மணமகள்கள் இப்படித்தான் இருப்பார்களோ? கல்யாணத்துக்கு முந்தைய நாள் இப்படி இருப்பார்களோ? தலையில் ஒரு வட்டமொட்டையை சுற்றி மணமகள் என்று சொல்லி நடப்பார்கள். பாவம் என்று சொல்லி என்னை கிண்டல் செய்து மகனை படுக்கையில் படுக்க வைத்து அவளும் படுத்தாள். ஓ, எனக்கு பதில் அந்த முடியையும் காட்டி நீ நடக்கவில்லையா? அதற்கு மேல் சொல்லி அவளையும் கட்டிப்பிடித்து நானும் படுத்தேன். வயிறு நிறையும் பதில் கிடைத்தவுடன் அவளின் கிண்டலும் நின்றது. என் கைகளை பிடித்து அவள் எனக்கு தேவையான அறிவுரைகளை சொல்ல ஆரம்பித்தாள். நாளை மற்றவர்கள் என் பெற்றோரை இகழ்ந்து பேசாமல் இருக்க ஒரு உத்தம மாணவி போல அவளின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். மனதில் வெள்ளை வெள்ளையாக உடை அணிந்து ஒரு கையில் புனித குர்ஆனையும் மறு கையில் மகரையும் வைத்து வரும் ஷமீக்காவை மனதில் கண்டு வரவிருக்கும் புலரியை எதிர்பார்த்து நான் தூக்கத்தை தழுவுகிறேன். நாளைய சூரிய உதயத்திலிருந்து என் மனதின் ஆசைகள் ஒவ்வொன்றாக மலரவும் என் பெற்றோரின் கவலை நிறைந்த முகத்தில் நிறைவான புன்னகை பூக்கவும் இறைவன் அருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன்.